சரி, இந்த ஆபிரகாம் இப்போது யாரோட கனெக்ட் ஆயிருக்கான்னா தேவனோடு கனெக்ட் ஆயிருக்கான். எல்லாம் சொல்லுங்க, எதனால கனெக்ட் ஆனா? உடன்படிக்கை. ஆனா ஆதாம் தேவனுடைய கனெக்ஷன் என்ன பண்ணிட்டான்? கட் ஆகி போச்சு. ஏன்? கீழ்ப்படியாமையினால. ஆனா ஆபிரகாம தேவன் கனெக்ட் பண்ணிட்டாரு. எப்படி பண்ணாரு? உடன்படிக்கையின் மூலமா. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஆபிரகாம் மேல யாராவது கை வச்சாங்கன்னா யார் வர்றது? தேவன் வருவாரு. அதனால சொன்னாரு, ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருப்பேன். அது மாத்திரம் இல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆபிரகாமோட ஆண்டவர் சொன்னாரு. அப்ப ஆபிரகாம் பின்னாடி யார் இருந்து செயல்படுறது? சத்தமா சொல்லுங்களேன். சரி, யாரோட கனெக்ட் ஆயிருக்குது? சரி, இந்த ஆபிரகாம் பாருங்க, அவன் ஒண்ணுமே செய்யலங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம், இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இது அவன் செஞ்சானா? உழைச்சானா? உழைப்பே உயர்வுக்கு வழி. இது ஒரு பொய். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் ரோடு வெட்டுறாங்க தெரியுமா? உயர்ந்திருக்காங்களா? எத்தனை விவசாயி உயர்ந்திருக்கிறாங்களா? பாருங்க, உழைப்பே உயர்வுக்கு வழி இல்லை. உயர்வுக்கு ஒரே வழி தேவன் தான். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தலைன்னா யாரும் மேல போக முடியாது. அதனால கர்த்தர் உங்களை உயர்த்த முடிக்க அவர் பலத்த கரத்துல அடங்கிருங்கன்னு இருக்குது. சரி, அடுத்தது ஒரு பொய். செய்யும் தொழிலே, இதெல்லாம் நம்ம டைலாக் பாருங்க. இந்த டைலாக் எல்லாம் உதவாது. எல்லாம் சொல்லுங்க, செய்யும் தொழிலே. இது ஒரு பிசாசுடைய பொய். எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அவர் கனெக்ட் ஆனா போதும். நீ செய்யறதுனால இல்லப்பா, நானே உன்னை உயர்த்துகிற தேவன். என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் டீட் கொடுக்கறத வித்தியாசமா தான், அவர் பெஸ்டா தான் கொடுப்பாரு. தேவன் ஆபிரகாம் கனெக்ட் ஆன உடனே ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களை தேவன் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு எல்லா விதமான வசதியும் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னுமான சீமானாக மாற்றினார். எல்லாம் சொன்ன எதுல இருக்கு? எல்லாம் சொன்ன கனெக்ஷன். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த சாராளமா இருக்காங்களா, அவங்க பண்ண சில காரியங்கள் எல்லாம் எவ்வளவு சந்ததியை பாதிச்சு தெரியுமா? இப்ப எகிப்திலிருந்து வரும்போது ஆகார் என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்துல 2-3, இந்த காலத்துல 2-3 இல்ல சில பாஸ்டர், அதெல்லாம் பாஸ்டர். இப்ப நம்ம ஆபிரகாமின் உடன்படிக்கையில இருக்க நமக்கு 2-3 இல்ல. வேதம் சொல்லுது ஒரே மனைவியை உடைய புருஷன். கரெக்டா தெளிவா சொல்லிடுது. நம்ம ஆளுங்க பயங்கரமா வசனம் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி, இது எப்படி ஆபிரகாம் செஞ்சாரு, அந்த காலம் அப்படி, இந்த காலம் இப்படி. எல்லாம் சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், இந்த காலத்துல இப்படி இருப்பேன் அப்படின்னா ஒட்டகத்து மேலதான் போகணும். அந்த காலத்துல ரோடே இல்ல ஆபிரகாம் அந்த காலத்துல. இன்னைக்கு ரோடு இருக்குல்ல. அந்த காலத்துல கரண்ட் இல்ல, இந்த காலத்துல கரண்ட் இருக்கா? இருக்கு. அந்த காலத்துல கார் இல்ல, இந்த காலத்துல கார் இருக்கா? அந்த காலத்துல கேமரா இல்ல, இந்த காலத்துல கேமரா இருக்கா? இல்ல. அந்த காலத்துல பாஸ்டர் சேர் இல்ல, இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் இருந்துச்சா? நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல இருக்கிறது அந்த காலத்துல இல்ல. ஆனா நம்ம அந்த காலத்துல உள்ள மாதிரி வரணும், எல்லாமே ரிவர்ஸ்ல நீ போகணும். செருப்பு, தோல் செருப்பு தான் போடணும். ஆட்டு தோல்ல தான் தண்ணி பிடிக்கணும். ஏன்னா கேன்ல இதெல்லாம் எடுக்க கூடாது. புரியுதுங்களா? அப்ப ஆபிரகாமை போல 2-3 இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. புரிஞ்சுங்களா? ஒரே மனைவியை உடைய புருஷனாக மனைவியாக இருக்கணும். 2 வைஃப் 2 கணவன்லாம் இல்ல. சட்டம் மாத்திர மாதிரி டைவர்ஸ்லாம் இல்ல. ஏய், ஒழுங்கா ஏத்து பேசுற, டைவர்ஸ் போ, அப்படிலாம் கிடையாது பைபிள்ல. புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை அதனாலதான் டைவர்ஸ் பண்ணாம வச்சிருக்கிறாரு. அவர் டைவர்ஸ் பண்ண மாட்டார்னா நீயும் டைவர்ஸ் பண்ண கூடாது. புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ யாரு கொடுத்தாங்க? ஆகார கொடுத்த உடனே ஆகாரமா இப்போ சாராளு குழந்தை இல்ல, ஆகாருக்கு என்ன வந்துருச்சு? கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமான உடனே அவங்களுக்கு கொஞ்சம் திமிரு வந்துருச்சு. அதுக்கு வரைக்கும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப பவியமா இருந்தாங்க. இப்போ ஒண்ணு வந்த உடனே எனக்கு குழந்தை வந்துருச்சு அற்பமா பேசணும்னா இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஆபிரகாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆபிரகாம் சொன்னாரு, நீ நடத்த வேண்டிய விதத்துல நடத்து, இன்னும் யாராதான் இருக்கிறா? உன் அடிமை பெண்ணாதான் இருக்கிறா, அதுல மாற்றமே இல்ல அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா ரொம்ப கடினமா நடத்தின உடனே இந்த அம்மா தாங்க முடியாம நைஸா எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. எங்க போச்சு? நல்ல இடத்துக்கு போனா பரவாயில்ல, வனாந்தரத்துக்கு போச்சு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். வனாந்தரத்துக்கு போய் அங்க அலைஞ்சு திரியிறா. என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எங்க போறா? ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
அந்த அலைஞ்சு திரியும் போது கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே வழியருகே இருக்கிற நீருற்றண்டில் கண்டு பாருங்க என்னன்னு கூப்பிடுறாரு, சாராளின்னு கூப்பிடல, ஆகாரன்னு கூப்பிடல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஹலோ, புரியுதுங்களா? நேரடியா டைரக்டா உங்க பேர் சொல்லி கூப்பிடல. ஆனா சாராயின் அடிமை பெண்ணா, நீ யாரு? சாராயினுடைய அடிமை. அடிமை பெண்ணே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எல்லாம் சொல்லுங்க. நீ எங்க இருந்து வர்ற, எங்க இருந்து போற, எங்க போற? நீ யாருடைய அடிமை? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் 9ஆம் வசனம் அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் பாருங்க, அவ போகும்போது அவனை சந்திச்சு சொல்ல, ஆகாரே எங்கிருந்து வர்ற, எங்கிருந்து போற, நீ என்ன பண்ணணும்னு தேவ தூதன் டீல் பண்றாரு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நீ போய் என்ன பண்ணு, நாச்ச இடத்துல என்ன பண்ணனு அடங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் வந்து இஸ்மாயிலுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவனை காப்பாத்தினார்னு சொல்லிட்டு. அது ஏன் சத்தத்தை கேட்டு காப்பாத்தினார்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இப்ப நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ தேவதூதன் என்ன பண்ண? 9ஆம் வசனம், அடங்கிரு. எல்லாம் சொல்லுங்க. சரி, இன்னொரு தடவை. சரி, பின்னும் கர்த்தருடைய தூதன் 10ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். எத்தனை தடவை கர்த்தருடைய தூதன் பேசினார்? பின்னும், அப்பொழுது, அவளை நோக்கி 3 தடவை வருச்சா? 4வது தடவை 16ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நான் கேக்குறேன். இந்த ஆகார் ஜெபம் பண்ணினாளா? இந்த ஆகார் உபவாசம் பண்ணினாளா? எதுக்கு தேவதூதன் போய் சொல்லணும்? இல்லங்க, இதுல ஆகார் தேவதூதனை சந்திக்கிறதுக்கு, தேவதூதனை பார்க்கிறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருந்துச்சா? ஏன் பாருங்க, தேவதூதனை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே தேவதூதனை பார்க்கணும் ஆண்டவரே. நிச்சயமா பாப்பீங்க, ஈஸி. ஏன்னா இயேசு சொன்னாரு, ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இதன் முதற்கொண்டு காண்பீர்கள். இது புதிய உடன்படிக்கையில ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன சொல்லனா, ஆகார் நல்லது செஞ்சுட்டு போனாலா கெட்டது செஞ்சுட்டு போனாலா? நல்லது உங்களுக்கு தான் தேவதூதர் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. தப்பு செஞ்சுட்டு போகும்போது தேவதூதர் உங்களை டீல் பண்ணுவாங்க, தெரியுமா? இப்ப என்ன ஒரே ஒரு காரணம், இந்த ஆகார டீல் பண்றதுக்கு ஆபிரகாம் தேவனோடு கனெக்ஷனா இருந்தான். ஆபிரகாம் தேவனோடு கனெக்ஷனா இருந்தான். இப்போ தேவனோட கனெக்ஷன், இந்த ஆகார் ஆபிரகாமோடு கனெக்ஷனா இருந்தாங்க. இல்ல சொல்லுங்க பாப்பா. ஆபிரகாமோட கனெக்ஷன் இருந்ததுனால தேவன் தூதனை அனுப்பி டீல் பண்றாரு. ஏ ஆகாரே, நீ எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போகிறாய், நீ போகிற இடம் சரியில்லை, நீ போய் திரும்பி போய் அங்க என்ன போய் அடங்கி இருன்னு சொல்லி. நல்ல கவனிங்க, ஆபிரகாமின் கனெக்ஷன்னால தேவதூதன் இறங்கி செஞ்சான். சரி, அடுத்தது ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை, அந்த இஸ்மாயில பிறந்த உடனே வந்து குழந்தைய கொடுக்கறானோன்னு அவன் பயந்துட்டான். என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? 18 அவன் ஜெபம் பண்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இப்படி பண்ண உடனே நல்லா கவனிங்க, இப்போ ஆகார் தேவதூதனை கண்டது எதனால? தேவனுடைய கனெக்ஷன். ஆபிரகாமோடு யாரு? ஆகார் கனெக்ஷன். அதனால என்ன பண்றாரு? இப்ப கனெக்ஷன் ஆன உடனே தேவன் என்ன பண்றாரு? தேவன் அனுப்புறாரு, டீல் பண்றாரு. நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல, நீ தேவனோடு ஒரு கனெக்ஷனா இருந்தா உனக்கு விரோதமாக செய்கிறவங்கள தேவ தூதர்கள் போய் கரெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் சொல்ல, கனெக்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, நான் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனானா தேவ தூதர்கள் இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார்கள். எல்லாருக்கும் தேவ தூதர்கள் ஊழியம் இருக்கு.
இந்த சிறியர் எதை செய்தால் எனக்கே செய்தீங்க. ஏன்னா அவங்களை குறித்து அவங்களுக்கு 2 தேவதூதர்கள் இருக்காங்க, ஏறுகிறது இறங்குறதையும் காண்பீர்கள். மத்தேயு 18:18 நினைக்கிறேன். அப்போ 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க? இயேசுவோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. இயேசு சொன்னார், நான் மட்டும் ஒரு ஜெபம் பண்ணனா 12,000 தேவதூதர்கள் இறங்குவாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் எனக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்களுக்கு விரோதமாக யார் உங்க குடும்பத்துல இருந்தாலும், யாரை கரெக்ட் பண்ணனாலும், உங்க பிள்ளையா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், இன்னைக்கு தேவதூதர்கள் இறங்கி அவர்களை கரெக்ட் பண்ண போகிறார்கள். அவர்கள் போகிற வழியிலிருந்து அவர்களை திருப்ப போகிறார்கள். அவர்கள் என்ன செய்யணுன்ற வார்த்தையை அவர்களுக்கு சொல்லக்கூடிய தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆபிரகாமுடைய கனெக்ஷன்னால ஆகாருக்கு தேவதூதன் ஊழியம் உண்டானது போல நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் பிள்ளைக்கு தேவதூதனுடைய ஊழியம் உண்டாவதாக. இன்னொரு தடவை என்ன சொல்றான்? கரெக்டா அனுப்புறான். இப்ப எல்லாம் சொல்ல, எல்லாம் கனெக்ஷன். இது தன்னால பாருங்க, சுவிட்ச போனது தன்னால உள்ள இருக்கிற கரண்ட் எப்படி பாயுதோ அதே போல நான் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த ஆகாருக்கு நான் வந்து சரி ரைட் ஓகே. இது வந்து ஒரு தலைவனுக்கு தெரியாம ஓடி போனான். ஆபிரகாம் சொல்லிட்டு போனாங்கன்னா, ஐயோ இந்த போஸ்ட் போட்டு இந்த கார்டு எல்லாம் போட்டு இந்த வனாந்தரத்துக்கு போறேன், இந்த மாதிரி சூருக்கு போற வழியில போறேன், ஒரு போஸ்ட் போட்டு இல்ல ஒரு SMS அமைச்சிட்டு போனாலா? இல்ல. எல்லாம் சொல்லுங்க இல்ல. ஹலோ, உங்க வீட்டுல இருக்க எங்க தெரிஞ்சாலும் எங்க போனாலும் நீங்க தேவனோட இணைஞ்சிருக்கிறதுனால, கனெக்ட்ல வந்துட்டதுனால அவங்க மேல எல்லாம் ஒரு கேமரா கண்காணிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்ல கண்காணிக்கப்படுகிறது. அவர்கள் யாருன்னா தேவதூதர்கள். எல்லாம் சொல்ல, எனக்குரிய என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள் மேல ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. எதனால நான் தேவனோட கனெக்ட் ஆன. ஆனாப்பா நான் கேக்குறேன், அந்த உறவுகள் மேலே கனெக்ட், அதுக்கு மேலேயே பாதுகாக்கிறதுக்கு நிறைய கேமரா, நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்னா உனக்கு எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? ஹலோ, ஓடி போனவர்களுக்கு, கணவனா இருந்து மனைவியா இருந்து ஓடி போனவர்களுக்கு தேவதூதர் ஊழியம்னா அந்த கணவனுக்கு எப்படிப்பட்ட தேவ ஊழியம் கிடைச்சிருக்கும்? என்ன சொல்லுங்க, என் மேல எனக்கு தேவதூதருடைய ஊழியம் இருக்கிறது. அதனால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகம் 1:14 ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவர்களுக்கும் தேவதூதருடைய ஊழியம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவதூதருடைய ஊழியம் இருக்கிறது. சரி, ஆகார் அடுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இது ஆபிரகாமுக்கு தெரியாம போனது. ஆபிரகாம் என்ன பண்ணா, சாராள் சொன்னா, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற என் பிள்ளை ஈசாக்கு பிறந்த பிறகு இவன் தான் தலைவனாக மாதிரி தெரிஞ்சு இவனை அமுச்சு விடுங்க, ஆகாரையும் அடிமை பெண்ணையும் என்ன பண்ணுங்க அமுச்சு விடுங்க. இப்ப தலைவர் வருகிறார், ஆபிரகாம் வருகிறார், தண்ணி எடுத்து கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு. நீயா ஒரு நாள் போன அன்னைக்கு தேவதூதன் உனக்கு உதவி செஞ்சான் திருப்பி வர்றதுக்கு. ஆனா இன்னைக்கு அதே தேவதூதன் உனக்கு உதவி செய்வார். இந்த அப்போ இந்த தண்ணி, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், எவ்வளவு நாள் கொடுத்தான்னு தெரியல, தண்ணி எவ்வளவு தண்ணியை தூக்கிட்டு போனான்னு தெரியல, அமிச்சிட்டாங்க. இப்ப வனாந்தரத்துக்கு போறா, அதே வனாந்தரம் தான். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆகாருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வனாந்தரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் உட்காந்து அழுறது, பிள்ளையும் அழுறது, ஆகாரம் அழுறது. ஹலோ, சரி அனுப்பியாச்சு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு தடவை அனுப்பியாச்சு. போனா தண்ணி இல்லை. இப்போ கொண்டு போன தண்ணி முடிஞ்சு போச்சு, சப்பாத்தி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எம்டி. குழந்தை அழுது. நான் சொல்றேன், குழந்தை அழுதுனால தேவதூதன் வரல, ஆபிரகாமோட கனெக்ட் ஆனதுனால தேவதூதன் வந்தார். ஏன்னா இஸ்மவேலுக்காக பேசினாரு, இவன் இஸ்மவேல் பிழைப்பானாக என்ற ஒரு ஜெபம், அவனுடைய பிள்ளை என்கிற ஒரு கனெக்ட்னால, நான் சொல்ல இந்த சபையில இருக்கிற ஒரு கனெக்ட்னால நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும், நன்மை வரும், சாட்சியா எழும்புவீங்க, ஊழியம் செய்வீங்க, நீங்க செழிப்பீர்கள். ஏன்னா இந்த சபையோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. சரி, இவங்க போயிட்டாங்க, அங்க அழுது பிள்ளை
எல்லாரும் என்ன சொன்னோம்? ஜெபத்துக்கு இந்த குழந்தை அழுது, தேவன் கர்த்தருடைய அந்த சத்தத்தை கேட்டாரு. ஏன் சத்தத்தை கேட்டாரு? கனெக்ஷனால கேட்டாரு. இப்ப தேவதூதன் வந்து சொன்ன, ஆகாரே பேசிட்டு அங்க தண்ணி இருக்கு, போ, உன் பக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்புறம் தான் புரியுது இவளுக்கு, என்ன, நான் என்னை கண்டவரை, என்னை காண்கிறவரை இவ்விடத்திலே கண்டேன். எல்லாம் சொல்லுங்க அப்போ. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. நான் என்ன சொன்னா, ஊழியக்காரனுக்கோ இல்ல ஒரு தேவனோட இருக்கிற கனெக்ஷன் உள்ள மனுஷனுக்கு தெரியாம நீங்க ஏதாவது தப்பா பண்ணா கூட தேவனுடைய ராஜ்யம் உங்களை கரெக்ட் பண்ணும். இல்ல ஒரு ஊழியக்காரன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நிறைய சொல்லுவேன் என் ஒய்ஃப் கிட்ட, அம்மா நீ போய் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவான்னு. அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க யார் வந்து நின்னாலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கனெக்ஷன், என்னோட கனெக்ஷனா இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு என் மேல என்ன அபிஷேகம் இருக்கோ அதே அபிஷேகம் வேலை செய்யும், அதே உதவி அங்க கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இவ போனதுனால அப்ப நான் சொல்ல, உங்களை எங்கேயாவது அனுப்புறேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா தலைமையில கையை வச்சு போயிட்டு வாமான்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன்னு வச்சுக்க, என்ன பண்ணி தைரியமா போய் நான் என்ன செய்வார் ஆண்டவர்? பின்னாடியே 2 தேவதூதர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஏன்? ஆபிரகாமோட கனெக்ஷன். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த பிரஜாதிகள் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு நாளும் அந்த ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆக முடியல. ஏன்? இந்த 12 கோத்திரம் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆண்டவர் பார்த்தாரு, ரைட், ஓகே, இந்த சந்ததி பிரஜாதி ஜனங்க யாரும் நம்ம எல்லாம் போக முடியாது, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்றோம் நான் ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்ப முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா கலாத்தியர் புஸ்தகம் எடுங்க, இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். பழச சொல்லிதான் சில புதுசா புரிய வைக்க வேண்டியிருக்கு. மத்தேயு 1:1 என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரன் யாரு? இயேசு. இப்போ ஆபிரகாமின் குமாரன் இயேசுனா ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் வழியில் வந்தவர். எல்லாம் சொல்லுங்க, கனெக்ட் ஆயாச்சு. இப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்க வருது? இயேசு மேல வருது. இப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் வந்து சேரத்துக்காக இயேசுவை தன்னுடைய குமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்னா பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா வருகிறது. எப்படி வருது? இப்ப நான் ஆபிரகாமுக்கு அடுத்து என்ன கனெக்ஷன்ல வர்றாரு? இயேசு வருகிறாரு. இதுல பிரஜாதிகள் போய் நிக்க முடியாது, எந்த ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற முடியாது. ஆனா இந்த வசனம் 3:14 வாசிக்கிற கேளுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். வீட்டுல போய் முதல்ல ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்தாருன்றத பாருங்க. ஹலோ, வாசிங்க அவருடைய ஆசீர்வாதம். அதையும் நீங்களே சொல்லுங்க பாஸ்டர், நல்லா இருக்க. வாழைப்பழம் தான் கொடுக்க முடியும், உரிச்சு கையில கொடுத்து எப்படிமா சாப்பிடணும்னா சொல்லி கொடுக்க முடியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நல்ல சுகம், ஆரோக்கியம், செழிப்பு. மனதுக்கான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார், நல்ல சொஸ்த புத்தி, அறிவு. சரீர ஆசீர்வாதம், மனதுக்கான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மனது சம்பந்தப்பட்டது. பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இவை எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சரி, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமோடுக்கும் கனெக்ஷன். ஏன்னா தேவன் ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆனாரு, அதனால இயேசு கிறிஸ்து கனெக்ஷன் ஆயிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட கனெக்ஷன் ஆயிருக்கோம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இப்ப யாரோட கனெக்ஷனுங்க? எப்படிங்க கனெக்ஷன் போட்டிருக்கு? இயேசு விசுவாசிக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாயிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, சரீரம். நான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இயேசு தலைக்கும் சரீரத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, இப்ப நான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம், அவர் தலை, அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. நல்ல கவனி, கனெக்ஷன். அப்போ தலைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் வெளிப்பாடு, ஆபிரகாமுடைய ஊழியம், தேவதூருடைய ஊழியனா இருந்துச்சுன்னா சரீரத்துக்கு என்ன பண்ணும்? எல்லாம் சொல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு உண்டான தேவதூருடைய ஊழியம், சபை எல்லா சபைக்கும் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா சபையார்களுக்கும் இருக்குது. பாருங்க, வரும்படிக்கு
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் வருகுதே, அதை எப்படி பெற முடியும்? விசுவாசத்தின் மூலமா தான் பெற முடியும். ஏன்னா இயேசு எனக்காக சாபமானார், இயேசு எனக்காக வியாதியானார், இயேசு எனக்காக பலவீனமானார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று எதெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியினால் உங்களுக்கு எல்லாம் வந்து சேருகிறது. அதனால்தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவரே என் கூட வாங்கன்னு கூப்பிடணுமா? வர்றாரா கூட? தலை தனியா வருமா? இல்ல. சரி, இப்ப நான் போயிட்டு, ஏன்னா இது விசுவாசிக்கிறதும் நடக்கும். இப்ப தேவதூதருடைய ஊழியம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியலன்னு வச்சீங்களேன், நடக்காது. நடந்தாலும் நீங்க அதை விசுவாசிக்க. ஏன்னா எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கிருபையா விசுவாசத்தை கொண்டு நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எதெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமோ அதையெல்லாம் உடையவர்களா இருக்கிறோம். என்ன சொன்ன, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்கு வருகிறது. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தேவதூதருடைய ஊழியம் இருக்கு. உங்களுக்கு தேவதூதருடைய ஊழியம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாவதாக. அவர்கள் உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பிரச்சனையில் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் மைண்டை சரி பண்ணுவாரு, அவங்க வாழ்க்கையை சரி பண்ணுவாரு, அந்த குடும்பத்தை சரி பண்ணுவாரு. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் தேவதூதருடைய ஊழியம் இருக்குது. ஏன்னா நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இணைக்கப்பட்டதுனால இயேசுவுக்கு எத்தனை தேவதூதர் ஊழியம் செய்வார்களோ அதே அத்தனை தேவதூதர் எனக்கு ஊழியம் செய்வார்கள். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். எல்லாம் சொன்ன, நான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இயேசு சொன்ன, என்னில் நிலைத்திருங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை. அப்ப நான் இயேசுவோட கனெக்ட், அவர் செடி நான் கொடி, கனெக்ட் ஆயிட்டேன். அவருக்குள்ள எல்லாம் எனக்குள்ள பாஸ் ஆகுது. எல்லாம் சொன்ன, எனக்குள்ள அவருக்குள்ள எல்லாம் எனக்குள்ள பாஸ் ஆகுது. அதிகாரம், சுகம், செழிப்பு, தேவதூதருடைய ஊழியம், இவை எல்லாம் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகுது. அப்ப நான் போனா எனக்கு சிலர் பார்ப்பாங்க, கிறிஸ்தவங்க, ஆண்டவரே சோத்திரம், நான் தனியா இருக்கிற ஆண்டவரே, யாரும் இல்ல ஆண்டவர். சிலர் கற்பனை எப்படி தெரியுமா, பக்கத்துல பிசாசு நடந்து வர மாதிரி, ஆண்டவரே பிசாசு வந்துட்டு, ஆண்டவரே என்ன செய்ய போறான்னு தெரியல, ஆண்டவரே எங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆண்டவரே. சிலருக்கு பயமே இப்படித்தான், அமாவாசை வந்தாலே நீங்க வேற அமாவாசை ஆச்சா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ஹலோ, நீ என்ன பார்க்கணும், எப்பவுமே பிசாசு வர்றான், அதை பண்றான், இதை பண்றான், இப்படியே பார்த்துட்டு இருக்காத. உனக்கு பின்னாடி நீ கனெக்ஷன் ஆகியிருக்கிற இயேசுவோட கனெக்ஷன் ஆனதுனால உனக்கு என்ன ஒரு தேவதூதர்கள் வர்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும் கான்சியஸ், இப்ப யார் வந்துகிட்டு இருக்காங்கன்னா நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், என் பின்னாடி யார் வர்றது, தேவதூதர்கள். இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லலைங்க. ஹலோ, தேவதூதனை பார்க்காத, அதாவது எனக்கு தேவதூதர் ஊழியம் இருக்குன்றத பார்க்காத ஆள் எப்படி இருப்பானா, எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. உடனே அவன் சொல்றான், ஐயோ நாம மடிச்சு போறோம், என்னப்பா ஆச்சு? எப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், சுத்தி பாருங்க, சிறிய ராணுவம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, செத்தண்டா இன்னைக்கு, நீங்க பண்ண தீர்க்க நான் வேற செத்தேன் அப்படின்னு சொன்ன வேலைக்காரன். உடனே சொன்னேன், அவ்வளவுதானப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தெரியலையே, பார்த்தா எல்லாம் சிறிய ராணுவமா தெரியுது. உடனே ஜெபம் பண்றான் எலியா, இவனு வேலைக்காரனுடைய கண்ணை திறக்கும்படிக்கு. கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் அக்னி ரதமான குதிரைகள் அங்கே இருக்கிறது. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும், நான் நடந்து போறேன், என் பின்னாடி பிசாசு வரல, சொல்லுவா, யார் வர்றது? ஹலோ, அவங்க உனக்கு உதவி செய்யறாங்க. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவதூதர்கள் உதவி செய்யறாங்க. இன்னொரு சத்தமா, என் பின்னாடி யார் வர்றது? இயேசுவே சொல்லிட்டாரு, தேவதூதர்களை காண்பி. அதெல்லாம் சர்வ சாதாரணங்க. நமக்கு அவங்கெல்லாம் வேலைக்காரங்க. அதுக்குன்னு ஏய் வாடா தேவதூதனே, நீ காலையில இட்லி வைக்கல, நீ நாஸ்டா பண்ணிட்டு அப்படிலாம் சொல்ல செய்ய மாட்டான். அவருடைய வேலைக்காரன் நமக்கு இருக்கு, பணிவிடை செய்வார்கள், நமக்கு உதவி செய்வாங்க. அதை விட்டு துணி துவைக்கிறது மறந்துட்டேன், துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வாஷிங் மிஷின்ல இருந்து, காய போட்டுரு தேவதூர்களே,
அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பாருங்க, நான் எத்தனையோ தடவை தேவதூதர்களுடைய ஊழியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா கேட்கனார்ல, அவங்க அந்த காலத்தில் வந்து எனக்கு ஃபோன் கிடையாது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். தெரிஞ்சவங்க, அதாவது எப்படி தெரிஞ்சுன்னா அன்றைக்கி தான் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பழக்கம். ஒரு கிறிஸ்டின் சொன்னாங்க, அங்கே போய் பண்ணிக்கிடுங்க, நான் சொல்லிக்கிறேன், அவங்களும் பிலீவர் தான், நான் சொன்னார். நான் ஃபஸ்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஜெபக்கூடத்தை தான் பார்த்தது ஒரு 2-3 தடவை. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து ரிங் பண்ணுறேன். என்னென்னா ஒருத்தருக்கு பிசாசு விரட்டினேன், அவங்களுக்காக இவங்க ஜெபம் பண்ணுற ஃபோன். இயேசுவின் நாமத்தினால நான் சொன்னேன், அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, பிசாசுலாம் விரட்டினேன் எப்படின்னு. இப்போ பரவாயில்ல பாஸ்டர், காலையிலேருந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசாசு தொந்தரவுலாம் இல்லை அப்படின்னா. அப்படியா, நான் ஒரு இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாஸ்டர் அப்படி. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இயேசுவின் நாமத்தினால ப்ரெஷரு நார்மலாக என் ஜீசஸ் நேம் இப்படி திரும்பணும். இந்த அம்மா ஆடுறாங்க. அந்த வீட்டம்மா அப்படியே ஆடிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சரி ஃபோன் பண்ணி வச்சுட்டு கீழே வச்சுட்டு இங்கே வச்சு உட்காந்து என்னத்த பிசாசு வருது. நான் சொன்னேன், தேவதூதர்களே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அந்த அம்மாவை அப்படியே கையோட கூட்டு ஜெபம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். ஹலோ, அதே மாதிரி அந்த அம்மா நடந்து வந்துட்டாங்க. அங்கே வச்சு தரத்துனேன் விசாத. புரியுதா? ஏன்னா நீங்க பார்க்கலன்றதுனால அது உண்மை இல்லைன்னு நினைக்காதீங்க, அது சத்தியம். உனக்கு தேவதூதர்கள் இந்த வாரம் உனக்கு உதவி செய்வார்கள். ஏன்னா நீ கனெக்ட் ஆயிருக்க, யாரோட கனெக்ட் ஆயிருக்க, இயேசுவோட கனெக்ட் ஆயிருக்கிற, அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். பிசாசே பார்க்க, ஐயோ என்ன பண்ணுவான்னு தெரியல, இது பண்ணுவான்னு தெரியல, பயமா இருக்கு பாஸ்டர். ஹலோ, அங்க இருக்கிற ஆளை காட்டிலும் இங்க இருக்கிற கூட்டம் ஜாஸ்தி. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சில பிசாசு கான்சியஸ் தான், எப்ப பார்த்தாலும் அங்க நிக்கிறான் இங்க பாடுறான், அப்படி உத்து பாக்குறான் பாஸ்டர், 2 கண்ணு மட்டும் தெரியுது பாஸ்டர். ஏய், இயேசுவை பாருங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க, தேவதூதர்கள் வர்றதை பாருங்க, தேவதூதர்கள் போறதை பாருங்க, அவர்கள் ஊழியம் செய்யறதை பாருங்க. இந்த மாதிரி ஊழியத்தில் எத்தனை ஒரு தடவை இங்கே ஒருத்தர் வந்தவங்க சூசைட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. நம்ம 3வது மாடியில் இருந்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன், பிசாச இயேசுவின் நாம உன்னை கட்டுறேன், தேவதூதர்களே உனக்கு ஊழியம் செய்யுங்க. அதாவது சில டீல் வந்து நம்ம பண்ண முடியாது, குதிக்க போகிறாங்க. உடனே சரி இயேசுவின் நம்ம தேவதூதர்களே அந்த அம்மா பிடிச்சி உள்ளே கூட்டுவாங்கன்னு. உடனே அது பாருங்க யாரும் இழுத்துட்டு வர்ற மாதிரி வந்துச்சு. ஹலோ, அதை விட ஒரு இது கேளுங்க, நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப முக்கியமாக ஆராதனை. அப்படியே ஆராதனையில் அப்படியே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையில் இருக்கிறேன். இங்கே அவர் பேர் நித்யாவுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, நான் ஆராதனை இப்போ தேவதூதர்கள் இறங்குறாங்க வர்றாங்க அப்படின்னா இவர் நினச்சிட்டாரு என்னவோ பாஸ்டர் புருடா விடுறாரு, கதை விட்டுன்னு இருக்கிறாரு, இங்கே சும்மா தேவதூதர்கள் வராங்களா உடனே இப்படி என்னதான் பார்ப்போன்னு சொல்லி கண்ணை திறந்து அப்படி பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாருங்க கொஞ்ச நேரத்துக்குன்றாரு. நான் ஆராதனை முடிச்சுட்டு என்னாச்சு நான் அது சொன்னாரு, நான் பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன், சும்மா ஏதோ கண்ணை மூடி ஆராய்ச்சிட்டீங்க, தேவதூதர்கள் வர்றாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கண்ணை தந்து பார்த்தேன் பாஸ்டர். ஆனா உண்மையாவே தேவதூதர்கள் பட்டயத்தோடு இங்க வந்து நின்னாங்க, தேவதூதர்கள் இறங்கினாங்க பாஸ்டர், இங்க பார்த்தேன் பாஸ்டர். பாஸ்டர் நான் மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் சும்மா தப்பா நினைச்சிட்டேன், இனி அப்படி நினைக்க மாட்டேன் பாஸ்டர். ஹலோ, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்குன்னா புது உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற, அவருக்கு இயேசுவுக்கு என்ன ஆவிகள் பணிவிடை செய்து பாருங்க. பிசாசு போன பின்பு தேவதூதர்கள் இறங்கி இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்களாம். அதே இயேசுடைய சரீரமா இருக்கிற உனக்கும் தேவதூதருடைய ஊழியம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன் நான், தேவதூதருடைய ஊழியம் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கும் அவர்கள் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை. உடனே பாஸ்டர் தேவதூதன், அப்பா தேவதூதன் உழுதுரு டமால், நீங்க வர நம்ம ஆளுக்கு தான் விழுறாங்க. அவன் சொல்றான், நாங்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரங்க, நீ தேவனை தொழுதுகொள். எல்லாம் சொல்ல, தேவதூதர்களை வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மதிப்புக்குரியவர்கள். அதனால இந்த வாரம் முழுவதும் தேவதூதர் ஊழியம் நீ இணைக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. நன்மையான செய்திகள் உனக்கு வரப்போகிறது, நடக்காத காரியங்களை நடக்க வைக்க பண்ண போகிறது, சூழ்நிலை மாறப்போகிறது. உனக்கு செய்ய முடியாது எதெல்லாம் ரொம்ப நாள் செய்யாம அப்படியே போட்டு வச்சிருந்த வேலையெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தி அந்த வேலையெல்லாம் சீக்கிரம் நடக்க போகிறது.